Hi everyone, welcome back to another video. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு நம்ம ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்துட்டு எப்படி ஃப்ரீயாக வந்து ஹோஸ்ட் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ரீ ஹோஸ்டிங்கில் வந்துட்டு நம்ம 3 வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கித்தப்பு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெர்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட்லிஃபை. ஸோ வெர்சல் அண்ட் நெட்லிஃபை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து அன்லிமிட்டட் வெப்சைட் ஹோஸ்டிங் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஸ்டாட்டிக் வெப் பேஜஸ். ஓகே, ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குயிக்காக வந்துட்டு நீங்கள் இந்த வெப்சைட் நீங்கள் எதாவது பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு இன்டர்நெட்லயோ இல்லை வந்துட்டு உங்கள் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே வந்துட்டு ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். ஸோ உங்களோட ஒர்க்கை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டு, ஒரு ரெஸ்யூமே வந்துட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், இதுக்கு நம்ம காசு எதுவும் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதுல வந்துட்டு ஒரு சில லிமிடேஷன் இருக்கு. பட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு இப்போதான் ஜஸ்ட் லேர்ன் பண்றோம், ஹோஸ்டிங் வந்து எப்படி பண்றதுன்னு பாக்குறதுக்கு இது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான இருக்கும். ஓகே, வெப்சைட் போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒரு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணிக்கணும். நான் இங்க வந்து கிட்டப் பேஜ்ல வந்துட்டு ஒரு நியூ ரெபாசிட்டரி கிரியேட் பண்ண போறேன். ஸோ மேக் ஷூர் தட் இட் இஸ் இன் த பப்ளிக். கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்துக்குங்க. இதுல வந்துட்டு இந்த ரெபாசிட்டரி வந்து ப்ராஜெக்ட் லோக்கல்ல வந்து க்ளோன் பண்ணிக்கணும். VS கோட் போயிட்டு இங்க இருக்கு இல்லையா இந்த கிட்டப் சிம்பிள் மாதிரி, இதை கிளிக் பண்ணிட்டு இங்க க்ளோன் ரெபாசிட்டரி கொடுத்து அதோட க்ளோன் ஆயிட்டு இருக்கு. நமக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இதுல வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா ஆல்ரெடி நான் ரிடக்ஸ் கோட் எடுத்தேன் இல்லையா, அந்த சேம் கோடை வந்துட்டு இங்க காப்பி பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ரெபாசிட்டரி லோக்கல்ல க்ளோன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரிடக்ஸ் டூல்ஸ் கிட்டோட டுட்டோரியல் போன வீடியோல எடுத்தேன் இல்லையா, அந்த சேம் கோடு தான் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் npm இன்ஸ்டால் மட்டும் கொடுத்துக்கோங்க. npm இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு டைம் லோக்கல்ல வந்துட்டு npm ரன் பில்ட் கொடுத்துக்கோங்க. வந்து ப்ராப்பரா பில்ட் ஆகணும். சப்போஸ் பில்ட் எரர் இருந்ததுன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு டெப்ளாய் கொடுக்க முடியும். ப்ராப்பரா தான் பில்ட் ஆகுது, பில்ட் எரர் எதுவும் இல்லை. ஓகே, இதுல வந்து கிட்டப் பேஜ்ல நம்ம டெப்ளாய் பண்ணணும்னா அதுக்கான டிபெண்டன்சி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அது என்னன்னா GH pages அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த டிபெண்டன்சி வந்து லோக்கல்ல வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெர்மினல்ல வந்துட்டு npm install gh pages save devனு ரன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இந்த இது ரன் பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஹோம் பேஜ் வந்து கொடுக்கணும். ஹோம் பேஜ் கொடுத்தாதான் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம லோக்கல்ல இருக்கிற பாத் நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு அந்த யூஆர்எலுக்கு வந்து மேப் ஆகும். நேமுக்கு கீழே போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கணும். ஹோம் பேஜ் வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் இது இந்த பாத்துல தான் இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகுது அப்படின்னு கொடுக்குறக்கு. ஸோ இதோட யூசர் நேம் வந்துட்டு உங்களோட கிட்டப்போட யூசர் நேம், ரெப்போ நேம் வந்து நம்ம என்ன ரெப்போ கிரியேட் பண்ணோமோ அந்த ரெப்போ தான். ஸோ இங்க வந்துட்டு நான் என்ன வச்சிருக்கேன்னா ஃப்ரீ ஹோஸ்டிங் டெமோ அப்படின்னு வச்சிருக்கேன் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இங்க ஸ்கிரிப்ட்ஸ்னு ஒரு டேக் இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு நம்ம கஸ்டம் ஸ்கிரிப்ட் வந்துட்டு கான்ஃபிகர் பண்ணணும். ஸோ அதுல என்ன காமெண்ட் பண்ணணும்னா ப்ரீ டெப்ளாய் அண்ட் பில்ட் டெப்ளாய் அப்படின்னு 2 ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ ப்ரீ டெப்ளாயில வந்து என்ன பண்ண போறோம்னா இங்க வந்துட்டு நம்ம வீட்டுக்கு என்ன கமெண்ட் ரன் பண்ணோமோ அந்த கமெண்ட் வந்து ரன் பண்ணும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம npm run build அப்படின்னு கொடுத்தாலே வந்துட்டு நமக்கு ப்ராஜெக்ட் வந்து லோக்கலா பில்ட் ஆகும். ஓகே, ஸோ பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகுது இல்லையா. இந்த டெஸ்ட் ஃபோல்டரை வந்துட்டு நம்ம கிட்டப் பேஜ்ல வந்துட்டு பப்ளிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்னா நம்ம ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, GH pages அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த GH pages -d என்ன டைரக்டரியை வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்றோம் அப்படிங்கறது வந்துட்டு இங்க கொடுக்கணும். ஸோ இங்க வந்துட்டு நம்ம டெஸ்ட் ஃபோல்டரை தான் வந்துட்டு பப்ளிஷ் பண்ற போறோம். ஓகே, ஸோ இப்போ இங்க டெர்மினல் போயிட்டு npm run deploy. ஸோ டெப்ளாய் ரன் பண்ண என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு நமக்கு இந்த கமெண்ட் வந்து ரன் ஆகும். GH pages டிஸ்ட்ல ரன் ஆகும். ஸோ இது ப்ரீ டெப்ளாய்மெண்ட் கமெண்டா npm run பில்ட் வந்து ரன் ஆகும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து பில்ட் ஆயிருச்சு. GH pages D-ல வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருச்சு. ஓகே, வேணும்னா நம்ம இந்த சேஞ்சஸையும் கமிட் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து கமிட் அண்ட் புஷ் கொடுக்கணும். இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு கிட்டப்போட ரிமோட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். நம்ம கிட்டப் பேஜஸ்ல கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஆக்சுவலா வந்துட்டு இங்க பேஸ் யூஆர்எல் பாத் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா வந்துட்டு நமக்கு டைரக்டா ரிசோர்ஸ் வந்துட்டு லோட் ஆகாது. இதுக்கு வந்து பேஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் டாட் கொடுத்து ஃபார்வர்ட் கிளாஸ் கொடுத்துக்குங்க. ஸோ இப்போ வந்துட்டு அகைன் நம்ம வந்துட்டு ஒரு இன்னொரு பில்ட் கொடுத்துக்கலாம். ரன் டெப்ளாய் அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு இந்த சேஞ்சஸ் வந்துட்டு அகைன் பில்ட் ஆயிட்டு, ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு டாட் அசெட்ஸ் அப்படின்னு வரணும். அப்படின்னா தான் வந்துட்டு அது ப்ராப்பரா வந்துட்டு பில்ட் ஆகும். ஓகே,
GitHub பேஜஸ்ல பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஃபைலோட லொக்கேஷன் வந்துட்டு போய் எடுக்கும். ஸோ இப்போ நம்ம GitHub பேஜஸ் போகலாம். இப்போ வந்து GitHub பேஜஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண சேஞ்சஸ், டிஸ்ட்ரிபியூட் பண்ண சேஞ்சஸ் வந்துட்டு 2 பிரான்ச். ஆல்ரெடி ஒரு பிரான்ச் வந்து நம்ம மாஸ்டர்ல கமிட் பண்ணோம். நமக்கு வந்து GH பேஜஸ் அப்படிங்கறதுல வந்துட்டு நம்ம பப்ளிஷ் பண்ண சேஞ்சஸ் வந்து வந்துச்சு என்னன்னு பாருங்க. ஓகே, இப்போ இங்க போயிட்டீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ண சேஞ்சஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி மாஸ்டர்லயும் நம்ம சேஞ்சஸ் வந்துட்டே இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா, இங்க வந்துட்டு செட்டிங்ஸ்ல யூஸ் யுவர் GitHub பேஜஸ் வெப்சைட் அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து எனபிள் பண்ணணும். ஸோ இது எனபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி வெப்சைட் யூஆர்எல் வந்து வந்துடும். இங்கே சேவ் சேஞ்சஸ் கொடுத்துங்க. இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு பேஜஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு டெப்ளாய் ஃப்ரம் பிரான்ச் அப்படின்னு காட்டும். ஸோ இது வந்து செக் ஆயிருக்கான்னு பார்த்துக்கங்க. இங்கே வந்து GH பேஜஸ் அப்படிங்கிறது வந்துட்டு செலக்ட் ஆகிருக்கணும். ஏன்னா இந்த பிரான்ச்சை தான் வந்துட்டு நம்ம டெப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்துட்டு இது பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு வந்து யுவர் சைட் இஸ் லைவ் பட் அப்படின்னு வந்திருக்கா. இந்த பேஜஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம லோக்கல்ல இருக்கிற சேம் அப்ளிகேஷன் வந்துட்டு GitHub பேஜஸ்ல வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எல்லாமே வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகே, டிக்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா இங்கேயும் டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ இந்த யூஆர்எல்ல வந்துட்டு நீங்க ஷேர் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போஸ் ஏதாவது ரிசியூம்ல கூட போட்டுக்கலாம். ஏதாவது போர்ட்ஃபோலியோ அப்ளிகேஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து GitHub வச்சு நம்ம எப்படி பப்ளிஷ் பண்றதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னொரு ஃப்ரீ கோச்சிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நெட்லிஃபை. ஸோ இதில் வந்துட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. சைன் அப் பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சம் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். ஓகே, நான் GitHub வச்சு ஜஸ்ட் ஆத்தரைஸ் பண்ணி லாகின் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட்ல வந்துட்டு இங்கே ஆட் நியூ சைட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இம்போர்ட் அண்ட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே வந்து GitHub வந்து ஆத்தரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களோட ரெபாசிட்டரி GitHubல என்னென்ன ரெபாசிட்டரி இருக்கோ அந்த ரெபாசிட்டரி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே வந்துட்டு விசிபிளாக தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன்னா டெமோ என்ன நேம் கொடுத்தோம், டெமோ ஃப்ரீ டெமோ ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா, ஃப்ரீ கோச்சிங் டெமோ. இது வந்து பப்ளிக்கா இருக்கான்னு மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்துட்டு சைட் நேம் நம்ம கொடுக்குறோன்னா கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிடக்ஸ் டுட்டோரியல் பை மதன் அப்படின்னு போட்டோம்னா ஜஸ்ட் இந்த நேம் தான் வந்துட்டு உங்களால கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து .netlify ஆப்ங்கிறது வந்துட்டு கான்ஸ்டன்டா வந்து இருக்கும். ஓகே, இங்க செக் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா சைட் நேம் வந்து அவைலபிளா இருக்கு. அப்படி இது நீங்க கொடுக்கல அப்படின்னா இதுவே வந்துட்டு ரேண்டமா ஒரு நேம் வந்து இதுல கீழே வந்துட்டு என்ன பேஜஸ் வந்துட்டு டெப்ளை பண்ணணும் அப்படின்னு கொடுக்கணும். நான் இப்போ வந்துட்டு மாஸ்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்மளே வந்துட்டு இதுல டைரக்டா வந்துட்டு பில்டு கமெண்ட் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பேஸ் டைரக்டரி என்ன அப்படின்னு கேக்குது. ஸோ பேஸ் டைரக்டரிங்கிறது வந்துட்டு த டைரக்டரி வேர் நெட்லிஃபை இன்ஸ்டால்ஸ் த அண்ட் ரன்ஸ் யுவர் பில்டு கமாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ பேஸ் டைரக்டரி வந்துட்டு நமக்கு அதான் டிஃபால்ட்டா இருக்கிறதா, அது எதுவும் ஃபில் பண்ண தேவையில்லை. பில்டு கமாண்ட்ல வந்து நம்ம npm யூஸ் பண்றதுனால npm run build அப்படின்னு கொடுத்துருக்கேன். பப்ளிஷ் டைரக்டரி வந்துட்டு டிஸ்ட். ஒன்ஸ் வந்து பில்ட் ரன் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து டிஸ்ட் ஃபோல்டர்ல தான் போகுது. இதாவது கரெக்டா. ஸோ மற்றபடி வேற எந்த டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண தேவையில்லை. அது கீழே வந்தீங்கன்னா டெப்ளை ரிடக்ஸ் டுட்டோரியல் பை மதன் அப்படின்னு இருக்கா. ஸோ இதை ஒன்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா வந்துட்டு பில்ட் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சைட் டெப்ளை இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு வந்திருக்கு. வெயிட் ஃபார் சம் டைம். பில்ட் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அதோட என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு அப்படிங்கிறது இங்க கன்சோல் லாக்ல வந்து கிளியரா சொல்லும். ஓகே, ஸோ இங்க டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ டெப்ளாய்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம என்ன யூஆர்எல் இங்க கொடுத்தோம் இந்த யூஆர்எல் வந்து வந்திருக்கு. கரெக்டா. ஸோ publish.142 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இப்போ அந்த லிங்கை கிளிக் பண்ணனா சேம் அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்க நெட்லிஃபை அப்ளிகேஷன் வழியா வந்துட்டு அக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஹோஸ்டிங். இது கீழே வந்துட்டு சப்டொமைனா வந்துட்டு நம்மளோட நேம் வந்துட்டு வந்திருக்கு. கரெக்டா. ஸோ ஆக்சுவல் டொமைன் வந்து நெட்லிஃபை. ஸோ இங்கே தான் உங்களுக்கு கஸ்டம் டொமைன் இருந்ததுனாலும் இங்கே நீங்க கான்ஃபிகர் பண்ணிட்டு டெப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளுக்கு இது ஃபைன். ஸோ இங்கே கொடுத்தோன்னா ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா வெர்சலை வச்சு எப்படி டெப்ளை பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம். வெர்சல் அதே மாதிரி தான் ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ்போர்டு வந்து வரும். ஒன்ஸ் சைன் அப் பண்ணிட்டு லாகின் பேஜ் வந்துருக்குங்க. இங்க வந்து இம்போர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்துட்டு என்ன நான் ஃபர்ஸ்டே வந்துட்டு ஆத்தரைஸ் பண்ணிட்டேன். என்னோட ரெபாசிட்டரி எல்லாமே ஆத்தரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு இந்த வெப்சைட் வந்து யூஆர்எல் வந்து காட்டுது. ஓகே, ஸோ இங்க வந்துட்டு இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல வந்துட்டு ரூட் டைரக்டரி வந்துட்டு அதே டைரக்டரி தான். இங்க வந்துட்டு ஜஸ்ட் இதுல வேற எதுவும் செலக்ட் பண்ண தேவையில்லை. பில்ட் அண்ட் அவுட்புட் செட்டிங் வந்துட்டு பில்டு கமெண்ட் வேணும்னா நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு npm
ரன் பில்டு வந்து ரன் பண்ணோம். அவுட்புட் டைரக்டரி வந்துட்டு அது எல்லாமே டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். ஜஸ்ட் டெப்ளாய் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து டெப்ளாய் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெப்ளாய்மெண்ட் கியூட் வந்துட்டு அதோட லாக் எல்லாமே இங்கே தெரியும். இதில் வந்து ஏதோ எரர் சொல்லுது, என்னன்னு பார்க்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் நம்ம npm run பில்டு வேணா டிஃபால்ட் பில்டே ரன் பண்ணுவோம். ஜஸ்ட் டெப்ளாய்னு கிளிக் பண்ணுங்க. ஸோ வெர்ஸ்லேயே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக பில்டு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. இது எவ்வளோ குயிக்காக வந்து டெப்ளாய் பண்ணிடுச்சுன்னு பாருங்க. இதோட டேஷ்போர்ட் யூஆர்எல் போனீங்கன்னா வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இதுவே வந்துட்டு ஒரு யூஆர்எல் வந்து கொடுத்துருக்கு, ஃப்ரீ ஹோஸ்டிங் டெமோ டாட் வெர்சல் டாட் ஆப் அப்படின்னு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட கரஸ்பாண்டிங் ஆப் வந்து டெப்ளாய் ஆகும். இதை வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா, ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷனை வந்துட்டு எப்படி வந்துட்டு லோக்கல்ல இருந்து வெப்சைட்ல வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்துட்டு 3 வே ஆஃப் ஹோஸ்டிங் வந்து பார்த்துருக்கோம். GitHub பேஜஸ் பார்த்தோம், நெட்லிஃபை பார்த்துருக்கோம், வெர்சல் வச்சு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.